நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள், அதாவது மாதம் நம்ம பார்க்குறோம். தமிழ் மாத பலன் பார்க்குறோம், ஆங்கில மாத பலன் பார்க்குறோம். அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும். அதாவது வருட கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, குரு, இதெல்லாம் வருட கிரகங்கள். இந்த 4 கிரகம் தான் வருட கிரகங்கள். மற்றபடி சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும். அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது நல்ல விதமாக ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும், இல்லைன்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பயிற்சி, இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி, உங்களுக்கு புதனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு ராசியில் அப்படியே இருப்பார். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது, சுக்கிரனோட பயிற்சி இருக்குது. குரு வந்து வக்ர நிலையில் மிதுன ராசியில் இருக்கார், கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. சூரியன், புதன், உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க. ராகு வந்து ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகுவோட அமைப்பில் இருக்காங்க, இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் 100% செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம். காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் யார் இருக்கார்? ராகு இருக்கார். உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார். ராசி குரு பார்க்குறதுனால தப்பிச்சிருவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருக்குங்க. ஏன்னா ராசியில் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஃபுட் பாய்சன் சம்மந்தமான விஷயங்கள், அது அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேருக்கு கொடுத்துட்ருக்கு. ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராசியில் ராகு இருந்து ராசி குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? கடன் விஷயத்தில் தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட வேண்டாம். வெளியாருக்கு தேவையில்லாமல் கடன் கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். எப்படி சமாளிப்பீங்க? சம்பாதிச்சிருவீங்க. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க. இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் 12 அல்லது 13ஆம் தேதிக்கு அப்புறம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு அப்புறம் நல்ல வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வந்து உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல வரன் கிடைக்கிறது, அதேமாதிரி நல்ல ஜாதகம் கைக்கு வர்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும். ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் யாருன்னு தெரிய வரும். உங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, திருமணம் நடந்திருக்காது, எதுவுமே செட் ஆகிருந்திருக்காது. இந்த மாதம் நல்ல வரன் வரக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலையில் இருக்கீங்க, ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் நான் நல்லது நடக்குமா, ஆல்ரெடி 5-6 வருஷமாக கஷ்டப்பட்டாச்சு, இன்னும் என்னத்தை போய் இருக்குன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. கவலையப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிடும். இந்த மாதமே உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வந்து குரு பார்வை இருக்கிறதுனால சில அதிகாரம் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு தைரியத்தை கொடுத்துருவார். சூரியனே என்ன, ஒரு அதிகாரத்துக்கு உண்டான கிரகம், ஒரு நெருப்பு கிரகம். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் கணவன் மனைவி மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க சார், சொந்த தொழில் அப்படியே இழுத்து மூடி போயிட்டோம், என்ன பண்ணுறேனே தெரியல, சொந்த தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு தைரியம் கிடைக்கும். கவலையப்பட வேண்டாம். கும்பராசிக்காரங்க 7.5 சனியில் இருக்கீங்க, அது உண்மை தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த கடைசி பகுதியில் இருக்க சனி பெரிய அளவுக்கு சோதனை கொடுக்காதுங்க. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 2-3 வருஷமெல்லாம் படாதபடி பட்டிங்களா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராது. அதனால் கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு, ராசிநாதன் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியில் 4 கிரகம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகம் வந்துடும். சரிங்களா? அதனால் சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுங்கள். ராசியில் சூரியன், சுக்கிரன், உங்களுக்கு செவ்வாய்,
புதன் இதெல்லாமே, அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த ராகு 5 கிரகம் 4-5 கிரகம் இந்த மாதிரி மாறி மாறி வரனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துறாது. எதையும் சமாளிப்பீங்க. எல்லாமே குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருந்தால் சமாளிச்சிருவீங்க. கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியுங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஒரு சில பேர் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இந்த மாதம். ஒரு சில பேர்த்து அறிமுகம் கிடைச்சி நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் பயன்படுத்திக்கங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க. அதில் மாற்றமே கிடையாது. சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, சில மாற்றங்கள், நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல விஷயங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அதுக்குண்டான மாற்றம் இந்த மாதம் கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம், பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.